கள்ளக்குறிச்சியிலேருந்து திரும்ப நம்ம தலைநகர் டெல்லி சபாநாயகர் சப்ஜெக்டுக்கே வருவோம். ரஞ்சித், துணை சபாநாயகர் கொடுப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னன்னா, கடந்த முறை மாதிரி ஒரு சுமூகமான கூட்டத்தொடராக ஆளும் கட்சிக்கு இல்லை என்பது தானே இன்னைக்கு சுரேஷோடைய வேட்புமனு தாக்கல் உணர்த்தக்கூடிய செய்தி. இல்ல, அதாவது இப்ப காங்கிரஸும் திமுகவும் திடீரென்று அரசியலமைப்பை காப்பாற்றணும்னு கிளம்பி போயிட்டாங்க. கொஞ்சமாவது அரசியலமைப்பை படிச்சுட்டு வரணும். குறிப்பா திமுக அரசியலமைப்பு புத்தகம் கடையில விக்குதுங்கிறதுக்காக வாங்கிட்டு போயிட்டா மட்டும் போதாது, அதை கொஞ்சமாவது புரட்டி பார்க்கணுங்கிறதையும் நான் திமுகவுக்கு இங்க சொல்லிக்கிறேன். ஏன்னா அதை படித்திருந்தா அவர்கள் இதை பத்தி பேசுவாங்களா, அரசியலமைப்பு அவர்களுக்கு துளியாவது தெரியுமா அப்படின்னு பார்த்தா அவர்களோட பிரச்சாரங்களே தெரியும். ஏன்னா அதுதான் சொல்றேன், புத்தகத்தை படித்திருந்தா, நீங்க ஒரு புத்தகத்தை ஆதரிக்கிறதா இருந்தா அதுல இருக்க எல்லா கருத்துக்கும் உடன்படணும். அரசியலமைப்பு புனிதமானது, அதை மாற்றக்கூடாது அப்படிங்கிறாங்கன்னா, ஆர்டிகிள் 351 ஆதரிக்கக்கூடிய திமுக அதை சொல்லுமா? ஆர்டிகிள் 351 நாங்க ஆதரிக்கிறோம், இந்த பொது மேடையிலேயே சொல்ல உங்களுக்கு தயார் இருக்கா? துணிச்சலோ திராணியோ இருக்குதா? ஆர்டிகிள் 351 என்ன சொல்லுது? இந்தியை வளர்க்கணும், அதுதான் ஒரு மத்திய அரசோட கடமை, கட்டாய கடமை. அப்ப இந்தியை வளர்க்க இருக்குல்ல, அதுல இங்க பன்முகத்தன்மையும் அனைத்து மொழிகளையும் பாதுகாக்கணும்னு சொல்லுது. இப்ப அட்டவணையில இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் சம உரிமை கொடுக்கணும்னு சொல்லப்படுது. இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளேயே அது விவகாரமாகி இருக்குல்ல. அதெல்லாம் இல்ல, நான் கேக்குற கேள்வியை முழுமையா நீங்க வாங்கிக்கோங்க. நீங்க உங்க கேள்வியில வைங்க, நான் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க சொல்லட்டுமே பார்ப்போம். திமுக இதை சொல்லட்டுமே. அரசியலமைப்பின் காவலர்களா நாங்க இப்ப திடீரென்று வீடு கொண்டு எழுந்துட்டோம்னு சொல்றாங்க இல்லையா? 351 காப்பாத்திட்டு நீங்க வாங்க, நான் தலைவணங்குறேன், நானும் திமுகவோட சேர்ந்து போர்க்குடி தூக்குறேன், நானும் கான்ஸ்டிடியூஷன் புக்கு தூக்கிட்டு திமுக ஓட்டு போடுறேன். அதே மாதிரி காங்கிரஸ் சொல்றாங்க, துணை சபாநாயகர் எதிர்கட்சிக்கு கொடுக்கணும், இது மரபு இல்லையா, தார்மீகம் இல்லையா? 1952 யாரு கொடுத்தீங்க? 1957 யாரு கொடுத்தீங்க? 1962 யாரு கொடுத்தீங்க? அதே மாதிரி இது எதிர்கட்சி யாருனாங்க இல்லையா? இதே 1952 சபாநாயகருக்கு தேர்தல் நடந்தது. 1952 சபாநாயகருக்கு தேர்தல் நடந்தது. நேரு அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட மால்வாங்கர் அவர்களுக்கு எதிராக பெசன்ட் கட்சியை சார்ந்த மோர் அவர்கள் நிக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகளால் ஆதரிக்கப்பட்டு இதே மாவேலிக்கரை சேர்ந்த நாயர் அவர்கள், மாவேலிக்கரையில இருந்து எம்பியா வந்த நாயர் அவர்கள் ஆதரிச்சு பெசன்ட் கட்சி, பெசன்ட் ஒர்க்கர் பார்ட்டி ஆஃப் இந்தியா நிக்கிறாங்க. 55 ஓட்டு எடுக்கிறாங்க. நேருவுக்கு எதிராக, நேரு நிறுத்திய ஸ்பீக்கருக்கு எதிராக 55 ஓட்டு. அன்னைக்கு தேர்தல் நடந்துதான் வந்துச்சு. அன்னைக்கு யார் எதிர்கட்சி, யார் கொடுத்தாங்க? ஏன் கொடுக்கல? அன்னைக்கு எதிர்கட்சிகள் இல்லையா? ஏன் கம்யூனிஸ்ட்கள் அன்னைக்கு எதிராக தானே இருந்தாங்க, காங்கிரஸ்க்கு எதிராக தொடர்ந்து இருந்தாங்களே, அத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்களே, கொடுத்துருக்கலாமே. சரி, 2004 யாருக்கு கொடுத்தீங்க? 2004 to 2009 யாருக்கு கொடுத்தீங்க? சரி, 1980 யாருக்கு கொடுத்தீங்க? எதிர்கட்சியா? உங்க கூட கூட்டணி இந்த திமுக தானே. இந்த திமுக பேசுறாங்களே, அன்னைக்கு ஏன் நீங்க போயிட்டு எதிர்கட்சிக்கு கொடுக்காம ஏன் கூட்டணியில வாங்கிட்டு வந்தீங்க? 1980 நீங்க துணை சபாநாயகர் வாங்கும்போது எங்க இருந்தீங்க? 1980 அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோட கூட்டணியில இருந்தீங்களா இல்லையா? சரி, இதே காங்கிரஸ் 1984 யாருக்கு துணை? அவங்க கொடுக்கல. நம்ம தான் ஜனநாயகத்துடைய மொத்த விழுமியங்களும் வச்சிருக்கோம். அவங்க தான் சும்மா அரசியலமைப்பு சட்டத்தை இல்ல ரஞ்சித்துடைய ஸ்டாண்ட் படி அவங்க இல்ல. ரஞ்சித் கேள்வி, நீங்க நான் சபா பேசாதீங்க, கேள்வியை உள்வாங்கிட்டு நீங்க பேசுங்க. இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க, நான் அமைதியா இருந்தேன். क्वेश्चனை உள்வாங்கிட்டு பேசுங்க ரஞ்சித். நீங்க क्वेश्चனை உள்வாங்கிட்டு பேசுங்க. நான் உங்களுக்கு நேரம் தரேன். நீங்க சொல்றபடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க படிக்கல, சும்மா தூக்கிட்டு போறாங்கன்னு ரஞ்சித் சொல்றாரு. ரஞ்சித்துடைய வாதம் அதுதான். அப்படி சும்மா தூக்கிட்டு தானே போறாங்க அவங்க. நீங்க தான் எல்லாமே படிச்சிருக்கீங்களே, நீங்க மரபுப்படி நடந்தா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே. அதுதான் சொல்றேன். இப்ப மரபு முக்கியமா இல்ல பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. மரபுங்கிறது இரண்டாவது. அது இப்ப தார்மீகமா கூட இப்ப 93 விதிப்படி நீங்க சபாநாயகரை நேரம் நியமிச்சிருக்கணும். இல்ல, அதான் தேர்தல் வைக்கிறாங்க. இவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. நீங்க தேர்தலே வைக்காம போகலையே. சபாநாயகர் தேர்தல் நடக்க போகுது. துணை சபாநாயகரா ஆளுங்கட்சி இல்லாத ஒரு கட்சி கொடுக்கணும், கூட்டணி கட்சி கொடுத்துட்டு போறாங்க. இதுதானே காங்கிரஸ் செஞ்சாங்க. 1980 செஞ்சாங்க, 1984 செஞ்சாங்க. வெறும் 8 உறுப்பினர் இருந்த அகாலிதளத்துக்கு சிரோமணி அகாலிதளத்துக்கு 2004 கொடுத்தாங்க. ஏன் பாஜக கொடுக்கல 2004? அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, வரலாறுகள் இருக்கு. காங்கிரஸ் செய்த வரலாறு இருந்தாங்க. அவங்க விவசாய மசோதா வரைக்கும் அவங்க சிரோமணி அகாலிதளம் தேசிய ஜனநாயக கூட்டணியோட
அதுதான் சொல்றேன். இப்ப இல்ல நான் கேக்குறோம் 2009 வந்து சிரோன்மணி அகாலி தளத்தை யூபிஏ கவர்மெண்ட்ல சேர்த்து விட பாத்தீங்க. நான் சொல்றது 2004 கொடுத்தாங்களா இல்லையாங்கறத கேக்குறேன். இல்ல வரலாறு சொல்றேன். இப்ப அந்தந்த கட்சி இப்ப இல்ல அந்த வரலாறு தப்புன்னு நான் உங்க கிட்ட திருத்திட்டு காங்கிரஸ்க்கு கொடுத்தாங்க. சிரோன்மணி அகாலி தளம் பதவியை வந்து விவசாய மசோதா வரைக்கும் அவங்க வந்து அமைச்சரவையில இடம் பிடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து துணை சபாநாயகர் கொடுக்கப்பட்டுச்சு. கவுர் வந்து விவசாய மசோதாவை எதிர்த்து தான் அவங்க ராஜினாமா பண்ணிட்டு கூட்டணியை விட்டு போனாங்க. அது வரைக்கும் அவங்க என்டிஏவுடைய ரொம்ப லாங் டர்ம் இன்டென்ட் பார்ட்னர். அவங்க இவர்களுக்கு கேட்கக்கூடிய பாஜக வரலாறு இல்ல அத நீங்க அத பத்தி பேசாம அப்படியே ஒரு ஃபேக்சுவல் எரரை சொல்லிட்டு நீங்க பாட்டு கடந்து போயிட்டே இருக்கீங்க. நான் விளக்கிட்டே இருக்கேன். சிரோமணி அகாலி தளம் அந்த சபாநாயகர் துணை சபாநாயகர் பதவி எடுத்தாங்களா இல்லையா? நான் பாஜக கொடுக்காம கொடுத்தாங்க சொல்ல, சபாநாயகர் பதவி சிரோமணி அகாலி தளம் கொடுத்தாங்களா இல்லையா? அதுதான் வரலாறுல இருக்கா இல்லையா? கூட்டணியில இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு. அது சரி, அதுதான் நான் கூட்டணியில இல்லன்னு சொல்லல. கூட்டணி யூபிஏ கூட்டணியில இருந்த ஒரு கட்சிக்கு கொடுத்தாங்கன்னு சிரோமணி அகாலி தளம் வந்து என்டிஏ கூட்டணியில தான் காலங்காலமா தொடர்ந்தாங்க. அது மக்களுக்கும் தெரியும். நான் சொல்றது வந்து பாஜகவோட சொல்றேன். பாஜக 98ல வந்து தெலுங்கு தேசத்துக்கு விட்டு கொடுத்தாங்க. 99ல இருந்து 2002 வரைக்கும் பாலயோகி அவர்கள் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் 2002ல சிவசேனா கொடுத்தாங்க. 2004 கிடைச்ச வாய்ப்பு அகாலி தளத்துக்கு கொடுத்தாங்க. துணை சபாநாயகரா பாஜக விட்டு கொடுத்தாங்க. காங்கிரஸ்க்கு அந்த மனப்பான்மை இல்லையே. ஏன் வந்து உங்க கூட்டணியில யாரையுமே வந்து இந்த துணை சபாநாயகரா வேணும்னு கேட்கல? உங்களுக்கு வேணும்னு தானே போட்டி போடுறீங்க. இப்ப அதுதான் நீங்க பிரச்சனை. ஏன் வந்து மத்த கட்சி இருக்கணும், நீங்களே தான் இருக்கணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க? பாஜக ஜெயிச்சு நீங்க வந்து ராகுல் காந்தி ஜனதா தளத்துக்கோ கொடுத்தாங்க. பாஜக பெரும்பான்மை வச்சு அங்க ஒரு கன்சென்சஸ் இருக்குல்ல. சொல்லக்கூடியவர்களை கொண்டு வரணுமா? அதாவது கூட்டணி ஏற்கனவே நம்ம வந்து ஆதரவு 2 கட்சிகளுடைய ஆதரவுல கூட்டணி ஆட்சியில இருக்கும் பொழுது அங்க வந்து ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் தெலுங்கு தேசத்துக்கும் கொடுத்திருந்திருக்கலாம் இல்லையா சபாநாயகரை? அந்த கேள்வியை எழுப்பாம ஓம் பிர்லாவே திரும்ப வேட்புமனு தாக்கல் பண்றாரு இல்லையா? அப்ப அங்க ஒரு கன்சென்சஸ் வரும்போது ஏன் இந்தியா கூட்டணியில அந்த கன்சென்சஸ் வரலன்னு நீங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸ் தானா போய் பண்ணுது அப்படின்றீங்க. மம்தா அவர்களோட கருத்து என்ன? நான் கேக்குறேன், மம்தா அவர்கள்ட்ட கேட்டாங்களா? அபிஷேக் பானர்ஜியோட ஸ்டேட்மெண்ட் அது. அபிஷேக் பானர்ஜி அந்த ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறார். அதுதாங்க, நீங்க டிஎம்சியே கேட்கல, ஒரு மேஜர் பார்ட்னரே நீங்க கேட்கலங்கிறது தான் இங்க பிரச்சனை. அவங்க இந்தியா கூட்டணியோட அலையன்ஸ்லயே இல்லையே, வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுக்கறாங்க. மம்தா வந்து கூட்டணியோட கட்சி எத்தனை மீட்டிங்க்கு வந்தாங்க? நிதிஷ்குமார் அவர்கள் கேட்கவே இல்ல. அங்க வந்து நீங்க வந்து குடுக்கலையா அதுக்கு தான் நான் சொன்ன வரலாறு காட்டினேன். அவங்க பாருங்க விட்டு கொடுத்திருக்காங்க. 6 வருடங்கள் வந்து சபாநாயகர் பதவியே வாங்காம பாஜக வந்து வந்திருக்கிறாங்க. ஆனா இவர்கள் வந்து என்ன பண்றாங்க, இந்த துணை சபாநாயகர் பதவி கூட ஒரு கன்சர்ன் கூட கேட்கல அப்படிங்கிறேன். கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் வந்ததுக்கே வந்து இவ்வளவுனா, ஒருவேளை பெரும்பான்மை வந்தா இவர்களோட மரபு வழியில வந்து இவர்கள் வந்து திரும்பவும் வந்து இந்த கொஞ்சம் பெரும்பான்மைக்கு என்ன வித்தியாசம்? அவங்க சல்மா சொல்றாங்க அவங்களுக்கு 240 இருக்கிறாங்க, எங்களுக்கு 237 இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஸ்லிப் தான், அது எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மாறலாம்ன்றாங்க. அது நான் ஏத்துக்கிறேன். அது வந்து என்ன வேணா நடக்கலாம். நிதிஷ்குமார் அவர்கள் வந்து என்னைக்கு வேணா எந்த பக்கம் வேணா போலாம். இதே திமுக வந்து அதை தாங்கி பிடிக்கலாம். 22 பேர் வந்து பாஜக ஆட்சியை வந்து தாங்கி பிடிக்கலாம். 1999 வரலாறு திரும்ப வரலாம். அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அது வந்து நம்ம யாரையுமே சொல்றதுக்கு இல்லை. யார் எப்ப எங்க போவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து நம்ம இருக்கல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய வரலாற்றுல திமுகவும் காங்கிரசும் இதை இப்படி வைக்கிறாங்களே, இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் வந்து நியாயமா? இவர்களோட வரலாறு என்ன? இல்ல இதுல என்ன நியாயமானு கேக்குற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு கேக்குறேன். தேர்தல் முறைப்படி ஜனநாயகத்துல தேர்தல் தான் நடக்கட்டுமே. சபாநாயகருக்கும் துணை சபாநாயகருக்கும் இது நியாயமானு கேக்குறோமே நம்ம. ஈவன் டேக் பாலிசி இவர்கள் சொல்றது கிவ் அண்ட் டேக் பாலிசியாவே எடுத்துக்கணும்ங்கறாங்க. இப்ப இது வந்து ஜனநாயக முறைப்படி தான போகுது. அதாவது தேர்தலே வைக்காம நான் வந்து நீ இத வெச்சுக்கோ நான் இத வெச்சுக்கிறேன். நாட்டோட சொத்துக்கு வந்து ஸ்பீக்கர் கொடுக்கணும்னா ஒரு புது ரூல் நம்ம பார்லிமென்ட்ல ஒரு என்ன கேப் கிடைக்குதுன்னு ஒரு ரூல் தேடி எடுத்துட்டு வரோமோ அப்படின்னு இருக்காதா? அது அவங்க வந்து கான்சிக்வென்ஸா அத கண்டினியூஸா கான்சிக்யூட்டிவா இருக்கறாங்களா இல்ல இடையில அவங்க கேப் விட்டு திரும்பி வந்தாங்களா அப்படின்னு ஒரு இத எடுத்துட்டு வரோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்களும் அவங்களுடைய ரைட்ஸ்க்காக பார்லிமென்ட்டுடைய விவகாரத்துறை விதிகளுக்கு உட்பட்டு பண்ணுவாங்க. இல்ல அது தப்பு இல்ல. அதுதான் சொல்றேன். இப்ப நீ தேர்தலை சந்திங்க, எதிர்கொள்ளட்டும், வாக்களிக்கட்டும். 1952 1976 மீண்டு வரட்டும். 1976 கூட தேர்தல் நடந்தது. அன்னைக்கு வந்து ஸ்தாபன காங்கிரஸ் அவர்கள் வந்து ஜனதாவை ஆதரிச்சாங்க. அம்மையார் இந்திரா காந்திக்கு எதிராக வந்து அன்னைக்கு வந்து சபாநாயகர் போட்டாங்க, தோல்வி அடைஞ்சாங்க. ஆனாலும் வந்து அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதே மாதிரி இவர்கள் தெரிவிக்கட்டும், அதுல நம்ம தவறே இல்லை. அது ஜனநாயகம். அன்னைக்கு நேரு அவர்களுக்கு எதிராகவோ இந்திரா காந்தி அவர்களுக்கு எதிராகவோ வந்து எதிர்கட்சிகள் வந்து அன்னைக்கு சபாநாயகர் தேர்தலில் போட்டிட்டாங்க. பலமே இல்லதான். அவர்கள் வந்து 300 சில்லற சீட் வச்சிருந்தாங்க. நேரு அவர்கள் 395 எடுத்தாரு. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வந்து 354 சீட் எடுத்தாங்க. இவர்கள் வேற 50 பேர் தான் எதிர்ப்புல இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி நின்னாங்க. அதே மாதிரி இவர்கள் நிக்கட்டும், அதை நாங்க சந்தோஷமா வரவேற்கிறோம். எதிர்கட்சி ஜனநாயகம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இவர்கள் வந்து குரல் கொடுக்கட்டும். ஆனா இந்த இவர்களோட குரலில் வந்து உண்மை இருக்கிறதா?
சாத்தான் வேதம் ஓதுகிறதுங்கிறத எங்களோட கவலையா இருக்குது. அரசியலமைப்பை வந்து கேலி கூத்தாக்கியவர்கள் 10 ஆண்டுகள்ல பெரும்பான்மை இருந்து மோடி அவர்களால ஒரு பெரிய எந்த ஒரு நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன், 52ல பாஜகவுக்கு எங்க இருந்தாங்கன்னு கேட்டேன். ஆனா 52ல எதிர்க்கட்சிகளுக்கு போதிய இடமே இல்லையே. வரலாறு அதுதானே சொல்லுது. இல்ல அதுதான் சொல்றேன் இல்லையா, அன்னைக்கு சரி 52 ஓகே 57 அடுத்தது வந்துருவோம். எப்படி இல்ல இல்ல எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணே நான் ஃபேக்ட் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. கேக்குறீங்களே அது எப்படி நியாயமா இருக்கும்? நீங்க வந்து சிரோன்மணி அகாலிதளத்தை இப்படி தான் சொன்னீங்க. 52 இப்ப ஒண்ணு ஒண்ணா ஃபேக்ட் செக் பண்ணிட்டே இருக்கோமா? சபாநாயகருக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. நான் சபா பேசி போனா சரியாயிடுமா ரஞ்சித்? கொஞ்சமாவது ஃபேக்சுவலா பேசணும் ரஞ்சித். 1952ல கட்டமைப்பு கிடையாது. அன்னைக்கு பெரிய எதிர்க்கட்சி. அப்புறம் எப்படி நீங்க அத கணக்குல எடுத்துக்கிறீங்க? அப்ப நீங்க அத கணக்குல எடுத்துக்க கூடாது. நீங்க சொல்றது எல்லாமே ஒவ்வொரு இன்சிடென்ட் அந்தந்த கூட்டத்தொடர்ல நடந்ததா. ஆனா நீங்க அதுல ஃபேக்சுவலாவும் சிலத ராங்கா சொல்றீங்க நீங்க. இல்ல இல்ல நான் சரி இன்னைக்கு வாங்க இங்க வாங்க. இன்னைக்கு வந்து இல்ல நீங்க வரலாறை திரும்பி பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. உங்க வாதத்தை மக்கள் ரொம்ப சிம்பிள் கேள்வி ரஞ்சித். ஒரு ஆரோக்கியமா போன முறை கூட்டத்தொடர்ல அவங்க என்ன கேட்பாங்க எதிர்க்கட்சிகள்? ஜாயின்ட் கமிட்டி, செலக்ட் கமிட்டி இதுக்கெல்லாம் அனுப்புங்க, கூட்டுக்குழுவுக்கு அனுப்புங்க, தேர்வு கமிட்டிக்கு அனுப்புங்க, எந்த மசோதாவையும் நீங்க அனுப்பல, நாங்க சொன்ன திருத்தங்கள் செய்யல அப்படிங்கறதானே அவங்க வைத்த கோரிக்கைகள்லாம். எதிர்க்கட்சிகளுக்கான இடமே கொடுக்கல, உடனடியா சஸ்பெண்ட், மசோதாக்கள் இங்க நிறைவேறும் அப்படிங்கிறது தானே இருந்தது. அதை மாற்றி ஏன் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஒரு ஆரோக்கியமான அரசியலை நாடாளுமன்றத்துல பண்ணக்கூடாது? நிச்சயமா இப்ப நீங்க சொல்றீங்க கேட்கவே இல்லைன்னு இவர்கள் வந்து அப்பட்டமாக சொல்றாங்க. என்ஐஏவுக்கு திமுக ஆதரவு அளிச்சாங்களா இல்லையா? என்ஐஏ அமெண்ட்மெண்ட் இதே திமுக பாஜக கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் திமுக ஓட்டு போட்டாங்களா இல்லையா? கொஞ்சமாவது நம்ம இன்னைக்கு உள்ளத பேசுறதுக்கு நீங்க வாங்க. துணை சபாநாயகர் வந்து கொடுத்தா ஒரு ஆரோக்கியமான விவாதமா இருக்காதா? ரெண்டு பேரும் பேச மாட்டாங்களா? சொல்றேன் இல்லையா, அது வந்து காங்கிரஸ் வந்து அதை ஆரோக்கியமாக கொண்டு போக விரும்பலையே. இவர்கள் வந்து இது என்னன்னா ஒரு இப்ப என்னன்னா நீ எனக்கு கொடு நான் அதை விட்டு தரேன் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியமா இருக்காது. மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்குறோங்கிறப்ப ஏன் வந்து ஒரு பெருந்தன்மை தார்மை எதுவும் இல்ல. நீ வந்து இப்ப துணை சபாநாயகர் கொடுக்க மாட்டேன்னு கூட சொல்லல, அதை பிறகு பேசிக்கோன்னு சொன்னதுக்கே இவர்களுக்கு வந்து ஏத்துக்க மனம். பிறகு பேசிக்கலாம்னா அது எப்படி அவங்க வந்து கொடுப்பாங்க? ஒருத்தவங்கள்ட்ட நாம வந்து நீங்க பண்ண முடியாதுல்ல. இல்ல அதுதான் சொல்றேன், இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசிக்கு பாஜக உடன்படல. நீங்க இத கொடுத்தாதான் இத கொடுப்பேனே ஆரம்பத்திலேயே வந்து ஒரு நெகோசியேஷன் அததான் வந்து விலாதிபதி இவ்வளவு நேரம் சுட்டி காண்பித்துக்கிட்டு இருக்காரு. நீங்க விட்டு கொடுக்கிற மனப்பான்மையில பாஜக இல்லன்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லங்கறாரு. இல்ல அது இவர்கள் ஆரோக்கியமான காரணத்துக்காக கேட்கல, இவர்கள் வந்து அதை வைத்து அரசியல் பண்றதுக்காக மட்டும் தானே கேட்கறாங்க. உண்மையாலுமே இவர்கள் வந்து துணை சபாநாயகர் பதவியை வந்து இவர்கள் மக்களுக்காக பணி செய்ய வராங்களா, அதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய விரும்புறாங்களா? வெறும் அரசியல் செய்ய தான் விரும்புறாங்க. கடந்த கால வரலாறு அதை தான் குறிப்பிடுது.